3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், 450 பேருக்கு வாடகை கட்டணும். நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு. அது போக கடனையும் வாங்கி விட்டேன். கவலையே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை 2021 இப்படி அடி போடுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. 12,000 எம்ப்ளாய் இருந்தாங்க. நான் பாட்டு தெரியாமல் என்னன்னா ஃபுல் சேலரி போட்டேன். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படியே பேங்க் ரிவர்ஸ் போகுது. நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. 3வது மாதம் கை வைக்கும் போது எல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. சார் காலியாகிருவீங்க போட்டு பார்ப்போம். நமக்கு தெரியாது எப்போ திறக்க போகிறேன்னே தெரியல. லோனை போட்டு எடுத்துட்டேன். ஒரு 40 கோடி போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஸ்டக் ஆகினீங்க. அது அந்த ஒரு 6 மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான். நான் 100வது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன். வரும்போது மண்டை போயிடும். கட் பண்ணி நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன், இதுலேருந்து எப்படி மேலே போகிறோன்னு. எல்லாம் தூங்குவாங்க, எனக்கு தூக்கம் வராது. ஐடியா போட்டு முதல் லாஸ் எங்கே நிறுத்தணும்னு பார்த்தா டெய்ரியில் எக்கச்சக்கம் லாஸ் ஆகிடும். டெய்லி 40,000 லிட்டர் பால் கீழே போயிட்டு. அப்புறம் வெஜிடபிள் சப்ளையர் ஃபார்மர்கிட்ட போனேன். ஐயா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், என் நிலைமை வந்து கடையே திறக்க முடியல. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணேன். இந்த மாதிரி முதல்ல லாஸை கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சேன் சப்ளை பண்ணுறது ஃபுட். ஸோ அப்படி தான் அந்த கொரோனா யாரையுமே நிறுத்தலை சார். ஒரு எம்ப்ளாய் நான் இங்கேருந்து வேலை போன எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், 450 பேருக்கு வாடகை கட்டணும். நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு, கரைஞ்சிச்சு. அது போக கடனையும் வாங்கி விட்டேன். கவலையே இல்லை. எப்பயும் பார்த்து நான் வரும்போது என் ஊர் ரயில் பஸ் ஸ்டாண்டில் தான் என்னுடைய தன்மானம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு வெறும் 30 லட்சம் தான் கொடுத்தாரு. என் ஒய்ஃப்டில் அந்த 30 லட்சத்து வர்ற வரைக்கும் நான் போராடுறேன். பார்த்துக்குவோம். 3வது மாதத்தில் பிக்கப் பண்ணி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. நான் சந்தோஷமா இது பெரிய கட்ஸ் தான் அது. அந்த 100வது மாடி ஞாபகத்திலே இருந்தது. அங்கிருந்து பறந்து விழுவோம், எப்படி சாக போறோம் பார்த்து. 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், 450 பேருக்கு வாடகை கட்டணும். நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு. அது போக கடனையும் வாங்கி விட்டேன். கவலையே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை 2021 இப்படி அடி போடுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. 12,000 எம்ப்ளாய் இருந்தாங்க. நான் பாட்டு தெரியாமல் என்னன்னா ஃபுல் சேலரி போட்டேன். ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படியே பேங்க் ரிவர்ஸ் போகுது. நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. 3வது மாதம் கை வைக்கும் போது எல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. சார் காலியாகிருவீங்க போட்டு பார்ப்போம். நமக்கு தெரியாது எப்போ திறக்க போகிறேன்னே தெரியல. லோனை போட்டு எடுத்துட்டேன். ஒரு 40 கோடி போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஸ்டக் ஆகி நிற்குது. அது அந்த ஒரு 6 மாதம் நாங்கள் அப்படியே மென்டல் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறான். நான் 100வது மாடியிலேருந்து கீழே விழுகிறேன். வரும்போது மண்டை போயிடும். கட் பண்ணி நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன், இதுலேருந்து எப்படி மேலே போகிறோன்னு. எல்லாம் தூங்குவாங்க, எனக்கு தூக்கம் வராது. ஐடியா போட்டு முதல் லாஸ் எங்கே நிறுத்தணும்னு பார்த்தா டெய்ரியில் எக்கச்சக்கம் லாஸ் ஆகிடும். டெய்லி 40,000 லிட்டர் பால் கீழே போயிட்டு. அப்புறம் வெஜிடபிள் சப்ளையர் ஃபார்மர்கிட்ட போனேன். ஐயா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், என் நிலைமை வந்து கடையே திறக்க முடியல. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணேன். இந்த மாதிரி முதல்ல லாஸை கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சேன்.